ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை இருதய ஆரோக்கியம் மற்றும் சிகிச்சைகள் குறித்த மாபெரும் கண்காட்சி துவக்கியது. வளர்ந்து வரும் தலைமுறையினருக்கு இருதய ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்க ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை இருதய ஆரோக்கியம் குறித்த கண்காட்சி துவங்கியது. இதன் முக்கிய நோக்கம் பொதுமக்கள் அனைவருக்கும் இருதய ஆரோக்கியம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும். இந்த இருதயவியல் கண்காட்சியை செப்டம்பர் 21 அன்று புரூக் ஃபில்ஸ் மாலில் கோவை மாவட்ட கலெக்டர் திரு கிராந்திகுமார் பதி, IAS அவர்கள், SNR சன்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தலைமை நிர்வாக அதிகாரி திரு CV ராம்குமார், ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மருத்துவ இயக்குநர் டாக்டர் S ராஜகோபால், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் S அழகப்பன் ஆகியோர் முன்னிலையில் துவக்கி வைத்தார். மேலும் மருத்துவமனையின் இருதயவியல் மற்றும் இருதய அறுவை சிகிச்சை துறையின் மருத்துவர்கள் கண்காட்சியை வழிநடத்தினர். இக்கண்காட்சியில் இருதயத்தின் அமைப்பு மற்றும் செயல்பாட்டை விளக்கும் வகையில் மாதிரி இருதயத்தின் உடற்கூறியல் இடம்பெற்றிருந்தது. இந்த மாதிரி இருதயம் பார்வையாளர்களுக்கு இருதய செயல்பாடு மற்றும் இருதய ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தது. கண்காட்சியின் முக்கிய சிறப்பம்சங்களில் ஒன்றான இதயத்தில் ஸ்டென் எவ்வாறு பொருத்தப்படும், இதயத்தில் உள்ள அடைப்புகளுக்கு எவ்வாறு சிகிச்சை அளிக்கப்படுகின்றது என்பது தெளிவாக விளக்கப்பட்டது. கூடுதலாக பேஸ்மேக்கர் குறித்த காட்சியும் இடம்பெற்றது. இந்த உயிர்காக்கும் கருவிகள் எவ்வாறு உடலில் பொருத்தப்பட்டு செயல்படுகின்றன, மேலும் சீரற்ற இதய துடிப்புகளை கருவிகள் மூலம் சீராக வைத்திருப்பதை பற்றியும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை இன்ஸ்டிடியூட் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரி மாணவர்கள் விரிவாக விளக்கினார்கள். அதே நேரத்தில் குழந்தைகளுக்கான இருதயவியல், சிறப்பு இருதய அறுவை சிகிச்சைகள் மற்றும் எலக்ட்ரோபிசியாலஜி, லேசர் கரோனரி ஆஞ்சியோபிளாஸ்டி குறித்த புதிய முன்னேற்றங்கள் பற்றிய விவரங்களும் காணொளிகளும் மூலம் காட்சிப்படுத்தப்பட்டது. இக்கண்காட்சியில் நேரடியாக CPR செயல் விளக்கம் பொதுமக்களுக்கு செய்து காண்பிக்கப்பட்டது. மேலும் மருத்துவமனையின் ஊட்டச்சத்து நிபுணர்கள் இருதய நோய்களை தவிர்க்க உதவும் ஆரோக்கியமான உணவுகள் மற்றும் வாழ்க்கை முறைகள் பற்றிய முக்கிய குறிப்புகளை பொதுமக்களுக்கு வழங்கினர். இக்கண்காட்சி செப்டம்பர் 22 வரை நடைபெறும் என கண்காட்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் கோவை செய்தியாளர் சீனிவாசன், உங்கள் தவசி ரமேஷ். And you can hear a heart murmur in the sense usual heart sounds இல்லாம you will hear different sounds from the heart. You can hear through your ears. Okay, a different heart sound because usually if you are not interested giving mouth to mouth air, we can just use CPR. Not a few. No, CPR. நல்லா ப்ரீதிங் பண்ணிட்டு ப்ரீத் அவுட் அப்படிதான் ரெண்டு வாட்டி கண்டினியூ பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு balloon type. Which material? I don't know what material. It's a gear. Oh, sorry.
अरे मैं शॉप में कितने होते हैं कि नहीं दिया ஆட்டுக்குள்ளே இருக்க பார்ட்ஸ் எல்லாமே ஆட்டுக்குள்ளே இருக்குதுண்ணா. அதெல்லாம் அடுத்த வரைக்கும் அரசரிக்க முடியும். வேர்ல்டு ஹார்ட் டே முன்னிட்டு நம்ம இருதயத்தோட நம்ம வெல்னஸ் வந்து எப்படி காப்பாற்றணும், அதில் என்னென்ன மாதிரி நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஏதாவது நோய் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன மாதிரி சிகிச்சை பெறணுங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு இந்த மாலில், நம்ம புர்ஃபீல்ட் மாலில் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் சார்பாக பண்ணியிருக்காங்க. இது ஒன்றும் ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். மக்கள் அதிகமாக நடமாட்டம் இருக்கிற ஒரு மாலில் இந்த மாதிரி விழிப்புணர்வு நிகழ்ச்சி விட்டால் பல்வேறு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். நம்ம ஹார்ட் ஹெல்த்னு பார்த்தோம்னா முதல்ல ப்ரிவென்ஷன், நம்ம ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வச்சுட்டு தொடர்ந்து ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணாலே நம்ம நிறைய டிசீசஸ் தவிர்க்கலாம். அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் மானிட்டரிங், நம்ம கவர்மெண்ட் சைட்லேயும் நம்ம எம்டிஎம் மூலமாக மக்கள் தேடி மருத்துவம் பல்வேறு திட்டங்கள் மூலமாக அவங்களோட ரெகுலர் ஹெல்த் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லா மக்களும் ரெகுலராக அவங்களோட பிபி, சுகர் ஒரு 40க்கு மேற்பட்டு இருக்கிறவங்க வந்து ரெகுலராக ஃபுல் பாடி செக்அப் வாங்கிட்டா ஏதாவது ப்ரிவென்டிவ்லாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஏதாவது நோய் வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தையான சிகிச்சை வந்து அவங்க எடுக்கணும். நம்ம இந்த ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்லையே நம்ம CMCHIS, நம்ம சிஎம் இன்சூரன்ஸ் ஸ்கீம் மூலமாக பல்வேறு சர்ஜரிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் பல்வேறு ஹாஸ்பிட்டல்ஸ், எம்பேனல் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் இதுக்கான சிகிச்சை இருக்குது. நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் நிறைய ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ சரியான டைமில் அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் வந்து சேரணும். ஏதாவது சிம்டம்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கணும், நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா என்ன சிம்டம்னே தெரியாது. அது டைமுக்கு அவங்க வரலைன்னா அந்த பிளட் சப்ளை நம்ம பிரெயினுக்கு போகாது இருக்கும்போது அது சீரியஸான இம்ப்ளிகேஷன்ஸ் அதுக்கு வந்து இருக்கும். அதனால சிம்டம்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு உடனே வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேரணும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட். இங்கே ஒரு சிபிஆர் எப்படி கொடுக்கணுங்கான டிஸ்பிளே வச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு மனிதர் வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் காட்டுறாருன்னா உடனே என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் அவங்களுக்கு கொடுக்கணும். சிபிஆர் வந்து யார் வேணால் கற்றுக்கலாம், மெடிக்கல் ப்ரொஃபஷனலாக இருக்கணும்னு தேவையில்லை. அதனால இப்போ இந்த விழிப்புணர்வு மூலமாக பொதுமக்களும் இந்த சிபிஆர் கொடுக்குற ஒரு முறை வந்து கற்றுக்கிட்டாங்கன்னா நம்ம யாராவது நீடில் இருக்கிறவங்க இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இப்போ கவர்மெண்ட் சார்பாகவும் நம்ம இருதயம் காப்போங்கிற திட்டத்துக்கு லோடிங் டு டோசஸ்ங்கிற மாத்திரைகள் வந்து எல்லா பிஹெச்சிஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. யாருக்காவது இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா அந்த லோடிங் டோசஸ் டேப்லெட் அவங்க எடுத்துட்டா அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு சிகிச்சை எடுக்கிற ஒரு விண்டோ வந்து அவங்களுக்கு கிடைச்சிடும். இந்த மாதிரி பல்வேறு வகையில் எல்லாரும் இணைந்து நம்ம கோயம்புத்தூரில் நல்ல மெடிக்கல் எக்ஸ்பர்டீஸ் இருக்குது. பல்வேறு ட்ரீட்மெண்ட்ஸ்க்காக மற்ற மாவட்டங்கள்லேருந்து இங்கே வருவாங்க. ஸோ இந்த எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் நம்ம கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட்டில் சேர்ந்து இந்த இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். பொதுமக்களுக்கு ஹெல்தி ஹார்ட் அண்ட் ஹெல்தி லைஃப் இருக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எல்லாம் ஆஸ் அ சொசைட்டி வந்து நம்ம எடுக்கணும் இந்த நேரத்தில் கேட்டுக்கோம். இப்போ மாவட்ட நிர்வாகம் சார்பாக நம்ம எந்த அளவுக்கு மானிட்டர் பண்ணுறோம் சார்? நம்ம வந்து மக்கள் தேடி மருத்துவம் நம்ம தொடர்ந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கோம். ஏன்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் பிளட் ப்ரெஷர்லையும் இதுவும் வந்துட்டே இருக்கும். ஸோ மக்கள் தேடி மருத்துவம் மூலமாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எல்லா பிஹெச்சிஸ்லையும் இப்போ வந்து பாலிகிளினிக்ங்கிற இதில் ஸ்பெஷலிஸ்ட்டும் அவங்க வந்து அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ கார்டியாலஜி ஸ்பெஷலிஸ்ட் இருக்கும்போது நம்ம அங்கே போய் பார்க்கலாம். அது இல்லாமல் டார்கெட்டட் குரூப்ஸ்க்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா சானிட்டரி ஒர்க்கர்ஸ்க்கும் ஃபுல் பாடி செக்அப் பண்ணிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஃபோக்கஸ் வந்து இப்போ எந்த மாதிரி நோய் அதிகமாக இருக்குது, ஒரு சில டைமில் கான்டேஜியஸ் டிசீஸாக இருக்கும்போது வந்து அது சைக்கிளிக்கலாக வந்துட்டு இருக்கும். ஆனால் தொடர்ந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ப்ரொமோட் பண்ணுறதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த 8 கிலோமீட்டர் தினந்தோறும் வந்து நடக்கணும்னு ப்ரமோட் பண்ணுறாங்க. நம்ம அமைச்சராக இருந்தாலும் எல்லாரும் அது ப்ரமோட் பண்ணுறோம். ஏன்னா ப்ரிவென்ஷன், நம்ம லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்க்கு நம்ம நல்ல லைஃப் ஸ்டைல், ஒன்றும் டயட்டு, ஒன்று எக்ஸசைஸ், டெய்லி ஒரு 10,000 ஸ்டெப்புன்னு சொல்லுவோம். ரொம்ப அதிகமான நீங்கள் அது ஒரு ஃப்ளாட் இது இருக்குது, நம்ம இது மாதிரி ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிகரஸான எக்ஸசைஸ் உடனே போய் பண்ணக்கூடாது. அதனால நம்ம ப்ரமோட் பண்ணுறது வந்து முதல்ல வாக், அதுக்கப்புறம் ஜாக், அதுக்கப்புறம் தான் ஏதாவது இன்டென்சிவ் எக்ஸசைஸ் பண்ணணும். ஏதாவது இன்டென்சிவ் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான வார்ம் அப் இருக்கணும், கூல் டவுன் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து கவனத்தில் கொள்ளணும். அதுக்கப்புறமா ஹெல்தி ஃபுட் நம்ம ப்ரமோட் பண்ணது வந்து சிறுதானியம் நம்ம ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம். சிறுதானியம் ப்ரமோட் பண்ணது பல்வேறு நிகழ்ச்சிகள் வைக்கிறோம்.
அதுக்கப்புறம் எந்த அரசு நீங்கள் விழாவாக இருந்தாலும் அங்கே வந்து நம்ம அங்கன்வாடி சார்பாக ஒரு ஸ்டால் இருக்கும். அதில் வந்து எப்படி ஹெல்தி லைஃப் ஸ்டைல் என்ன சாப்பிட்டா வந்து ஒரு சத்தான வந்து டயட்டை அங்கே எடுக்க முடியும் அந்த நம்ம ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டுமே ஒன்று வந்து ப்ரிவென்ஷன், இன்னொரு ட்ரீட்மெண்ட் ஆங்கிள்லையும் நம்ம விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம். அதே போல முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தில் வந்து நிறைய ஆஸ்பத்திரியில் வந்து இல்லைன்னு சொல்றாங்க. என்னென்ன ஆஸ்பத்திரியில நம்ம அப்ரூவ் பண்ணிருக்கோம்? நம்ம எம்பனல் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இருக்கு, ஒரு 25 மேற்பட்ட நம்ம சிட்டியில இருக்கு. தொடர்ந்து அதுக்கான மீட்டிங்ஸ் நம்ம நடந்து எப்பப்போ இந்த மாதிரி ஃபீட்பேக் வருதோ நம்ம இன்னொரு நம்ம காக்கும் 48க்கு ஒரு ரிவ்யூ மீட்டிங் வச்சிருந்தோம். எல்லா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு. அதே மாதிரி சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல தொடர்ந்து இந்த இன்ட்ராக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம மாவட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் கார்டு முதல்ல வந்து கார்டே இல்லாமல் நிறைய பேர் இருந்தாங்க. போன வருஷத்தில் நம்ம ஸ்பெஷல் கேம்ப்ஸ் மூலமாகவே ஒரு 60,000க்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு நம்ம இந்த கார்டு கொடுத்துருக்குறோம். இந்த தொடர்ந்து அவங்க ஃபீட்பேக் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஏதாவது அந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் சிக்கல் இருக்குன்னா நம்ம அவங்க கூட பேசிட்டு இந்த திட்டம் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான நடவடிக்கை வந்து எடுக்கப்படும். தேங்க்யூ. இறுதி தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு ப்ரூக்ஃபீல்ட்ஸ் கோயம்புத்தூர்ல வந்து ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு பப்ளிக் அவேர்னஸ் எக்ஸிபிஷன் வச்சிருக்கோம். இந்த எக்ஸிபிஷன்ல வந்து 8 ஸ்டால் இருக்கு. இந்த 8 ஸ்டால்ல வந்து இருதய நோய் வருவதை எப்படி தடுக்கிறது, அது வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்னென்ன ட்ரீட்மெண்ட் வகைகள் இருக்கு, அதை எப்படியெல்லாம் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம், என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு, லேட்டஸ்ட் அட்வான்ஸ்டு முறைகள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஸ்டாலில் வச்சுருக்கோம். ஸோ வி என்கரேஜ் த பப்ளிக் டு கம் ஹியர், வந்து இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னு நாங்கள் இந்த ஸ்டால்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கோம். இன்னைக்கு சாட்டர்டே சண்டே, ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் ஃப்ரீயாக இருக்குன்னு மாலுக்கெல்லாம் வருவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது ஒரு இதாக இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குன்னு சொல்லி தான் நீங்கள் இங்கே வச்சுருக்கோம். லீடிங் காஸ் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபுட் அண்ட் டயட் ஹேபிட்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்லீப்லெஸ்னஸ், இது 3 தான் முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க. ப்ளஸ் இந்தியன் ஜீன்ஸே வந்து ஒரு ஹார்ட் டிசீஸ் வருவதற்கான ஒரு விதமான அட்வான்ஸ்டு இதாக இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வி ஆர் மோர் ப்ரோன் ஃபார் ஹார்ட் டிசீஸ் தேன் கம்பேர்ட் டு வெள்ளைக்காரங்களையோ அல்லது வந்து பிளாக் ஆஃப்ரிக்கன்ஸ், அவங்க எல்லாத்தோட மற்ற ரேஸோட இந்தியன்ஸுக்கு வந்து மோர் ஹை ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ப்ரிகாஷன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அதை ஸ்டார்ட் பண்ணணும். ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல், ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு கேம்ஸில் இது பண்ணணும். டயட் ஹேபிட் ரொம்ப வாட்ச்ஃபுல்லாக இருக்கணும். வெயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதாவது இந்தியன்ஸ் வந்து நார்மல் பிஎம்ஐ இருந்தாலுமே கூட அவங்களுடைய ஃபேட் கண்டென்ட் உடம்புல அதிகமாக இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு பிஎம்ஐ 25, 27 இருந்தாலுமே கூட அவங்க இன்னும் கொஞ்சம் உடம்பு இழைக்கிறது தான் பெட்டர். ஸோ அது ஒரு மெயின் ரீசன்.